அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்தார். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை அதிமுக ஆட்சியில் என்று சொன்னார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விதிவிலக்கு பெறப்படும் என்று. பிறகு துணை முதலமைச்சர் இருக்கின்ற திரு உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2021 ஆண்டு இதுவரைக்கும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியல. கடந்த கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த உதயநிதி அவர்கள் சொன்ன ரகசியத்தை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வெளியிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அதனால எங்களால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு. இதைத்தையா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் என்று 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிக்கை விட்டோம். கூட்டத்தில் பேசணும். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் நம்மை பற்றி விமர்சனம் செய்வது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மெட்ராஸ்ல தான் குடியிருக்கிறீங்க, வாங்க எங்க இருக்குது நான் காட்டுறோம். அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி. உங்க கட்சிக்காரர் சொல்றாங்க எங்களுடைய தலைவருக்கு அடிக்கடி ஞாபகம் மறதின்னு, அதனால மறந்து போய் சொல்லிட்டு இருக்க. அண்ணா திமுக ஆபீஸ் மெட்ராஸ்ல தான் இருக்குது, எங்கில மெட்ராஸ்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் என்டிஏ அங்கதான் போட்டியா. இப்ப எங்க தேர்தல் நடக்குது சொல்ல? எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியில நடக்குது. நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கின்ற மாதிரி என்ஜே கூட்டணி வச்சு இன்னைக்கு விமர்சனம் செய்திருக்கான். தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, நாங்க எங்க தொண்டை பதில் சொல்லுவோம். எந்த திராணியும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால்தான் அவசரமா லேப்டாப் கொடுக்கிறேன். ஏங்க, 4.5 வருஷம் நானும் அண்ணன் கேபி அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அண்ணா திமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம், அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம். அப்பெல்லாம் கொடுக்கல. அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் ஆகி மாணவர் கொடுக்கிற. அது மட்டும் இல்ல, அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதியே ஒதுக்கல. அங்க இருக்கின்ற இங்க ஒரு பள்ளியில அண்ணா திமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும். திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால்தான் அவசரமா லேப்டாப் கொடுக்கிறேன். ஏங்க, 4.5 வருஷம் நானும் அண்ணன் கேபி அவர்களும் அறிவிச்சார் அசோக் குமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசுறோம். அண்ணா திமுக ஆட்சியிலே நம்முடைய மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கொடுத்தோம், அந்த லேப்டாப்பை தொடர்ந்து கொடுங்கன்னு சொன்னோம். அப்பெல்லாம் கொடுக்கல. அவசரமா தரம் இல்லாத லேப்டாப் ஆகி மாணவர் கொடுக்கிற. அது மட்டும் இல்ல,
அவசர அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கார். நிதியே ஒதுக்கல. விரிவான திட்ட அறிக்கையே எந்த திட்டத்துக்கும் அதை கொண்டு வரல. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல. அப்படி இருந்தும் அவசரமா பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்களே. மக்கள் செல்வாக்கு எழுத காரணத்தினால புதிய திட்டத்துக்கு நிதி இல்லாம அடிக்கல் நாட்டுகின்ற நிலை திமுக வந்துவிட்டது. திமுக தலைவருக்கு வந்துவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 ஆண்டு நான்கில் ஒரு பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன், கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட்டு ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? அப்ப என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. அதனால மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு புதுசா அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பு தொங்கிட்டு இருக்குது, செயல்படுத்தாத புது அறிவிப்பு வேற விட்டுட்டார். இன்றைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கிறவர்கள் அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணு. என்னையா தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவ்வளவு எளிதா இட போடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள். எது சரி எது தவறு சீர்தூக்கி பார்த்து இட ஓட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, கடந்த முறை கவர்ச்சிகரமா அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை அது நடக்காது. உங்களுடைய உண்மையான முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி உங்களுக்கு தமிழகத்திலே வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு வளர்ச்சி எட்ட வேண்டும். ஒன்று வேளாண்மை, மற்றொன்று தொழில். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதி தொழில் வளமிக்க பகுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை சிறந்து விழுகின்றது. காய்கறி விளைச்சல் அமோகம், மலர் விளைச்சல் அமோகம்.